இருக்கையிலே எனக்கே. தாத்தா இறக்கும்போது 53 வயசு தான் அவருக்கு. தாத்தாக்கு ஹார்ட் என்லார்ஜ் ஆயிடுச்சு. கத்தி கத்தி பாடினது ஒரு காரணம். ஃபர்ஸ்ட் அட்டாக் வந்ததோட தொடர்ச்சி தான். ஆண் குரல் அப்படின்னு எடுத்தீங்கன்னா சீர்காழி மாமாவோட வாய்ஸ் சொல்லலாம். இவருக்கு வந்து ஒரு பெண்மை கலந்த மென்மையா இருக்கும். பெரிய பேலஸ் ஆட்டம் இருக்கும் அது. இந்த தெருவில் வீடு ஆரம்பிச்சா அடுத்த தெரு வரலும், கொல்லப்புறம் அடுத்த தெருவில் தான் இருக்கும். வீட்டில் இருக்கிற எல்லா மேக்சிமம் போட்டோஸ் வந்து தாத்தா எடுத்தது தான். ஒரு பட்டிக்காடாப்பட்டினமா ஃபுல்லா நம்ம வீட்டில் தான் இருந்தாங்க. ஜெயலலிதாமா நம்ம வீட்டில் தான் இருந்தாங்க. லட்சுமிமா நம்ம வீட்டில் வந்து ஸ்டே வருவாங்க, அடிக்கடி வருவாங்க. சாரதாமா, காந்திமதியம்மா, மனோரமா ஆச்சி எல்லாருமே அங்க வீட்டுக்கு வந்திருந்தாங்க. எந்த இடத்துக்கும் பாட்டியை விட்டுட்டு அவர் போனது. ஒரு கொள்கையோட இருந்திருக்காரு, மத்தவங்களுக்கு நான் பாட மாட்டேன் அப்படின்னு. அது கொஞ்சம் அடமெண்டா தான் இருந்திருக்காரு. சமையல் எண்ணெய் மற்றும் உணவுப் பொருள் ஏற்றுமதியில் 20 ஆண்டு கால அனுபவம் பெற்ற ஸ்டார் எக்ஸ்போர்ட் ஹவுஸ் கயல் ஆக்ரோ ஃபுட்ஸ். மாலையிட்ட மங்கை வந்து ஒரு பிரேக் த்ரூ அவருக்கு. பாடல்களாலே அந்த படம் மிகப்பெரிய நிச்சயமா. செகண்ட் இன்னிங்ஸ் எப்படி இருந்துச்சு அவருக்கு? திரும்பி நிறைய படங்கள் தாத்தா பண்ணார். திருப்பி ஒரு ஃபுல் ஃபிளெஜ்டா வெளியில வந்துட்டார் அவர். அதுக்கப்புறம் வந்து அவரோட பாடல்கள், படங்கள் எல்லாமே இருந்தது. ஆனா கடைசி வரலும் அவர் வந்து அந்த மேடை கச்சேரியும் டிராமாவையும் விடவே இல்லை. அது தொடர்ந்து பண்ணிட்டு இருந்தா நீங்க சொன்னீங்க. அண்ட் இன்னொரு விஷயம் வந்து இப்ப அவரோட குரலுக்காகவே அவர் அவ்வளோ எல்லாருக்கும் பிடிக்கும். ஆனா ஒரு கொள்கையோட இருந்திருக்காரு, மத்தவங்களுக்கு நான் பாட மாட்டேன் அப்படின்னு. ஆமா, என்ன காரணம்? அது கொஞ்சம் அடமெண்டா தான் இருந்திருக்காரு. ஆரம்ப காலகட்டத்தில இருந்தே வந்து நான் நடிக்கிற படங்களுக்கு எனக்கு மட்டும்தான் நான் பாடுவேன் அப்படின்னு அதை ஒரு கொள்கையாக தான் வச்சுட்டு இருந்திருக்காரு. திருவிளையாடல் ரொம்ப 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 ஸ்பெஷலான ஒரு படம். தமிழ் சினிமாலே ரொம்ப முக்கியமான ஒரு படம். எஸ். அதில் தாத்தாவோட பாட்டு வந்து இசைத்தமிழ் வந்து அகைன் இன்னொரு பாடல், காலத்தும் கடந்திருக்கிற ஒரு பாடல், எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு பாடல் அது. அந்த படத்தில் அவருடைய காட்சிகளாகட்டும், அந்த பாடல் ஆகட்டும் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலானது. ஸோ அந்த பாடல் குறித்து உங்களுக்கு என்ன விஷயங்கள் தெரிஞ்சதை ஷேர் பண்ணா நீங்க? செந்தமிழ் தென்மொழியாளுக்கு அடுத்து எல்லாருக்கும் தெரியற பாடல் இசைத்தமிழ் தான். அந்த மாதிரி பிச்சு, அந்த மாதிரி பாடல்கள் யார் பாடுறது சொல்லுங்க இனிமே? தாத்தா கொஞ்சம் வித்தியாசமா இருப்பாங்களா அந்த பாட்டுல? கொஞ்சம் லிப்ஸ்டிக்லாம் போட்டு வேற அவரோட மேக்கப் அந்த மாதிரி. ஏன்னா அது வந்து கோவில்ல பஜனை பாடக்கூடிய ஒரு கேரக்டர் அவருக்கு. இன்ஃபேக்ட் பாணபத்திரர் கதாபாத்திரம். அந்த பாடல் சில வரிகள் பாட முடியுமா இசைத்தமிழ்? பசை வருமே பாண்டி நாட்டினிலே குழலி மணவாளனே உனது வீட்டினிலே உயிர் மயக்கம் நாத பாட்டினிலே உயிர் மயக்கம் நாத பாட்டினிலே வெற்றி ஒருவனுக்கோ மதுரை தமிழனுக்கோ வெற்றி ஒருவனுக்கோ மதுரை தமிழனுக்கோ இசை தமிழ் நீ செய்த அரும் சாதனை. இப்போ நீங்க இதே காலகட்டம் இந்த 60கள் சொல்லும் போது அகத்தியர் இன்னொரு ஒரு முக்கியமான படம். ஆமா, சீர்காழியா இருப்பாங்க, நாரதரா வந்து தாத்தாவும் இருப்பாங்க, போட்டி போட்டு பாடி இருப்பாங்க அந்த படத்துலயுமே. அருமையான பாடல். நமச்சிவாயம் என்ன சொல்லுவோமே அதான். சீர்காழி மாமா கூட சொன்னாரு, அதாவது தாத்தாவோட பேருக்கு அப்புறம் என்னோட பேரை போடுங்க அப்படிங்கிறாப்புல அவரும் அதில் சொல்லியிருக்காருன்னுட்டு. யூனிக்னஸ் இருந்துச்சு எல்லாரும் குரல். எல்லாருமே ஒருத்தர். நீங்க இப்போ சீர்காழி மாமாவோட வாய்ஸ் கேட்டீங்கன்னா, ஆண் குரல் அப்படின்னு எடுத்தீங்கன்னா சீர்காழி மாமாவோட வாய்ஸ் சொல்லலாம். இவருக்கு வந்து ஒரு பெண்மை கலந்த மென்மையா இருக்கும். இவரோட பிச்சு, இவருக்கு வந்து ரொம்ப டாப் ஹை, அதாவது எந்த ஆண்களுக்குமே இல்லாத அந்த ஒரு ஹை ஸ்ருதி. அதனால பேஸ்ல நிறைய பாட மாட்டாங்க. ஆமா, அவருக்கு பாடினது ரொம்ப விரல் விட்டு எண்ணிடலாம். 1-2 பாட்டு தான் தாத்தாவோடது பேஸே இருக்கு. மீதி எல்லாம் டாப்ல தான் பாடிருப்பாரு. நீங்க நமச்சிவாயம் என்ன சொல்லுவோமே பார்த்தேன்னா எல்லாமே டாப் ரேஞ்சில் தான் பாடியிருப்பார் தாத்தாவோடது. அதனால இவருக்கு வேற மாதிரி வாய்ஸ், சீர்காழி மாமா வேற மாதிரி, டீமசையா அவரோட வாய்ஸ் வேற மாதிரி, அவங்கெல்லாம், அதாவது அவங்க எல்லாருமே பாருங்களேன் ஒரே காலகட்டத்துல இருந்தா கூட ஒவ்வொருத்தரோடுக்கும் ஒரு யூனிக்கான ஒரு இது, ஒருத்தர் மாதிரி ஒருத்தர் இல்லை. அதுதான் ராஜராஜ சோழன் படத்துல தஞ்சை பெரிய கோயில் பாடல் எனக்கு அகைன் அந்த காட்சி. ஏன்னா இப்போ நாங்கள் தஞ்சை பெரிய கோயில் வந்து 1000 வருஷத்துக்கு மேலாவது நம்ம எல்லாம் கேள்விப்படுறோம். பட் 60ஸ்லேயே அந்த மாதிரி ஒரு படம், அதில் சிவாஜி ஐயா வந்து கும்பாபிஷேகம் பண்ணும்போது 3 பேரும் பாடுற மாதிரி இருக்கும். வரலட்சுமி அம்மா இருப்பாங்க, சீர்காழியா இருப்பாங்க, மகாலிங்கம் ஐயாவும் இருப்பாங்க.
போட்டி போட்டு பாடியிருப்பாங்க அந்த பாட்டு. அருமையான வரலட்சுமி அம்மாவை சொல்லியே ஆகணும். ரொம்ப அருமையான நிறைய ஒரு பாடல் duet பெண்ணுக்கு பாடியிருக்காங்க இல்லையா? நிறைய பாடல்கள். இன்ஃபேக்ட் வந்து நானுமே அவங்க பாடல்கள், ஏன்னா எனக்கு வந்து அவங்க வாய்ஸ் ரொம்ப பிடிக்கும். எனக்கு என்னோட வாய்ஸே வந்து எனக்கு அதாவது சுசீலா அம்மா வாய்ஸ், ஜானகி அம்மா வாய்ஸ் அப்படி பாட முடியாது. என்னோட வாய்ஸ் கொஞ்சம் டெப்த் ஜாஸ்தி. அதனால நான் தாத்தா பாடல்கள் எல்லாம் பாடுவேன் மேடையில். வரலட்சுமி அம்மா பாடல்களும் பாடுவேன் நான். அதாவது அவங்களோட அந்த டெப்த்து எனக்கு தெரிஞ்ச கேபி சுந்தராம்பாளம்மா, வரலட்சுமி அம்மா இதெல்லாம் பாடுறதுக்கு எந்த பெண்ணுக்கு அந்த குரல் இருக்கு சொல்லுங்க. அதனால அவங்களும் ஈக்குவலி 2 ஜாம்பவான்களுக்கு நடுப்புற நின்று ஒரு ஃபீமேல் பாடுறதுன்னா அவங்களுக்கு அந்த ரேஞ்சில் இருந்ததுனால தான் அவங்களால அதை பாட முடிஞ்சது. எத்தனையோ பாடல்கள் வரலட்சுமி அம்மா வந்து அருமையா தாத்தாவோடய நிறைய பாடல்கள் பாடியிருக்காங்க. நிறைய ஹிட், நிறைய ஹிட். அவங்க பாடின பல பாடல்கள் ஹிட். தாத்தாவோட அதே மாதிரி நிறைய நடிச்சிருக்காங்க. அருமையா ஒரு பாடக்கூடிய ஒரு பெண்மணி. எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு வாய்ஸ். அதனால அவங்களையும் ஒரு நினைவு கூறுறதா என்னோட ஷோஸ்ல எப்போதுமே பாடுவேன் நான். அருமை. அவங்க பாடல்களையும். நீலகண்டர் படத்துல சௌகார் ஜானகி அம்மாவோட பேரா இருப்பாங்க. நடராஜருடைய ஒரு பக்தரா இருப்பாரு. ஆமா, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அந்த படம் குறித்து அதெல்லாம் வந்து மச் லேட்டர் தான். ஆமா 70ஸ்ல பண்ணாங்க. 72 எடிட்டர் செல்வராஜ்னு அவர் தான் எடுத்தார் இந்த படத்தை. இன்ஃபேக்ட் வந்து அவர் தான் வந்து தாத்தாவோட கடைசி படம், அதாவது அவர் 78ல இறக்குற போது சாரதாமா, ஊர்வசி சாரதாமாவோட நடிச்சிட்டு இருந்தாங்க அந்தராத்மான்னு 78ல. அதான் தாத்தாவோட லாஸ்ட் படம். அது சோழம் நான் வீட்டில் தான் நடந்தது. பசுமையா எனக்கு நினைவு இருக்கு. சாரதாமா, காந்திமதி அம்மா, மனோரமா ஆச்சி எல்லாருமே அங்கே வீட்டுக்கு வந்திருந்தாங்க. வந்து ரொம்ப அருமையாக அந்த ஷூட் அங்கே தான் வச்சு பண்ணினாங்க. அதெல்லாம் அந்த நிறைய ஷூட்டிங்லாம் ஞாபகம் இருக்கு. தாத்தா வந்து ஒரு பண்ணையார் வேஷம். அதில் அந்த படம் கூட பாதியிலேயே நின்றுட்டு இருக்கு. எடிட்டர் செல்வராஜ் கூட கேட்டார் எங்கள் மாமா பையனை, நீ வேணா ஒரு ஃப்ளாஷ்பேக்காக போட்டு அந்த படத்தில் தாத்தா நடித்த வரலும் வச்சுட்டு ஃப்ளாஷ்பேக்காக போட்டு வேணா அதை வந்து பண்ணனே. இப்போது அவருக்குமே கொஞ்சம் முடியல போல் இருக்கு அந்த படத்தை எப்படியானு முடிச்சிடணும்னு. அப்போது அந்த படம் வந்து அவர் எடுத்தது ரொம்ப நல்ல படம். அதுவும் திருநீலகண்டரும் வந்து இவங்க வந்து சௌகார் ஜானகி அம்மாவும் அவ்வளோ ஈக்குவலாக நடிச்சிருப்பாங்க, தாத்தாக்கு ஈக்குவலாக. தாத்தா இறக்கும்போது 53 வயசு தான் அவருக்கு. நீங்கள் கிட்டத்தட்ட அவ்வளோ பண்ணிட்டாங்க. ஆனால் அதுக்குள்ளேயே அவங்க ஸோ அது ரொம்ப இளம் வயது தான். எதனால அந்த மரணம் ஏற்பட்டுச்சு? அது என்னன்னா, தாத்தாக்கு ஹார்ட் என்லார்ஜ் ஆயிருந்திருக்கு. சேலத்துல ஒரு டிராமா நடிக்கிறப்ப ஃபர்ஸ்ட் அட்டாக் அங்கதான் ஆயிருக்கு, ஸ்டேஜ்லயே. அதுக்கப்புறம் வந்து அவர் இறக்கறதுக்கு முன்னாடி மலேசியா, சிங்கப்பூர்லாம் போயிருந்தாரு. அங்க ஒரு கழுத்து வலி வந்து அதுல பாதியில அந்த காலகட்டத்துல எப்படின்னா ஒரு 5 மாசம் 6 மாசம் தொடர்ந்து ப்ரோக்ராம்க்கு அப்படிதான் பேக்டா தான் கூட்டிட்டு போவாங்களாம். பகல்ல டே டைம்ல கச்சேரி இருக்கும், நைட்ல டிராமா இருக்கும். அப்படிதான் தாத்தாவும் போனாங்க ஊருக்கு. போயிட்டு தான் பாதியிலேயே ஏப்ரல்ல கேன்சல் பண்ணிட்டு உடம்பு முடியலன்னா திருப்பி வந்தாங்க. அப்ப அந்த ஃபர்ஸ்ட் அட்டாக் வந்ததோட தொடர்ச்சி தான் இந்த ஏதோ ஒரு வலி வந்து இது மதுரையில அட்மிட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து ஹார்ட் என்லார்ஜ் ஆகி தான் அவர் வந்து இது பண்ணார். பட் கத்தி கத்தி பாடினது ஒரு காரணம் அப்படிங்கிறாங்க. ஏன்னா அந்த காலத்துல வந்து எப்படின்னா மைக்கே இல்லாத ஒரு காலகட்டம். ஆரம்ப காலத்துல வீட்டுல இருக்க தம்பியை கூப்பிடுறாருன்னா எவ்வளவு வாய்ஸ். அதே விட ஆரம்ப காலகட்டத்துல டிராமாலாம் நடிக்கிறாங்க இல்லையா, டிராமால வந்து எத்தனையோ பேர் உட்கார்ந்துட்டு இருப்பாங்களாம். அப்பெல்லாம் முன்னாடி மேடை நாடகங்கள்லாம் இப்ப மாதிரி 1 மணி நேரம் 2 மணி நேரம்லாம் இல்ல. ஆரம்பிச்சாங்கன்னா விடிய விடிய ஸ்பெஷல் டிராமான்னு நடக்கும். காலையில இவரோட என்ட்ரியே சம்போ மகாதேவா இவர் பாடுறப்பே காத்தால 3 விடிகாலம்பரம் ஆயிடும். அதுக்கு முன்னாடி இந்த எல்லாம் இந்த அதாவது என்ன பஃபூன் இது அந்த மாதிரி டான்சர்ஸ் அந்த மாதிரி எல்லாம் இருக்கும் அந்த டிராமால. அதுக்கப்புறம் இவரோட என்ட்ரி வர்றதுக்கு ரொம்ப லேட்டா தான் வரும். அந்த மாதிரி இருக்கிறப்ப நிறைய கூட்டம் இருக்குமா. இந்த கோவில்கள்லாம் பாத்தீங்கன்னா நிறைய அந்த காலகட்டத்திலாம் வந்து நிறைய அப்ப கத்தி கத்தி பாடி, ஏன்னா மைக் இல்லாம பாடணும், பாடுற போது கடைசி லெவல் வரலும் ரீச் ஆகணும். அந்த மாதிரி பாடி அவருக்கு வந்து ஹார்ட் என்லார்ஜ் ஆயிடுது அப்படின்னு. உடம்பு சரி வர பாத்துக்கிட்டாரா தாத்தா? அதெல்லாம் பார்த்துட்டு தான் இருந்தாரு. அவருக்கு வந்து அதெல்லாம் பார்த்துட்டு தான் இருந்தாரு. பட் இது வந்து அந்த பாடினதுனாலதான் அந்த மாதிரி ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நிறைய புராண படங்கள் பத்தி பேசிட்டு இருந்தோம். அதுல இன்னொரு படம் ஏபினையோட படம் திருமலை தெய்வம், விஜயகுமாரி அம்மாவோட நடிச்சிருப்பாங்க. அதுல திருவருள் ஒரு சாங் அதே மாதிரி. திருவருள் தரும் தெய்வம் திருமலை தெய்வம் அந்த சாங். நிறைய புராண படங்கள் நடிச்சது காரணம் என்ன? அந்த லேட்டர் பார்ட்ல இல்ல அந்த காலகட்டத்துல புராண படங்கள் தானே எடுத்தாங்க. அண்ட் ஏபினையா நிறைய படங்கள் எடுத்தாரு. மேக்சிமம் தாத்தா இருந்திருக்காரு. அதுதான் சொல்லுவாங்க. மேக்சிமம் தாத்தா இருந்திருக்காரு. அந்த எல்லா படங்கள்லயுமே வந்து
ஏவிஎம் மாமா எடுத்ததுலயும் சரி, ஏபிஎன் மாமா எடுத்ததுலயும் நிறைய தாத்தாவோட பங்களிப்பு அப்ப நிறையவே இருந்திருக்கு. அவங்க தானே அப்ப ஜாம்பவான்களா ரூல் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் தானே ஒவ்வொருத்தரா வந்து நிறைய டைரக்டர்ஸ் எல்லாம் மாறினது. சமூக படங்கள் வந்ததெல்லாம் அதுக்கப்புறமா தான், அதுக்கப்புறம் 70களுக்கு yes, அப்புறமா தான் yes. நிச்சயமா. தாத்தா இப்போ 36ல சின்ன பையனா இருக்க நடிகர் நந்தகுமார்ல இருந்து எடுத்துக்கிட்டா டில் 77 அவர் இறக்குற வரைக்குமே 78 வரலுமே நடிச்சிட்டு இருந்தாங்க. ஒரு 40 வருஷத்துல எவ்வளவு படங்கள் நடிச்சிருப்பாங்க தாத்தா? ஒரு 68 படங்கள் நடிச்சிருக்காரு. 68 படங்கள் நிறைய பாடல்கள், தனி பாடல்களும் அவரோடது நிறைய இருக்கு. ரொம்ப சூசியா இருந்திருக்காங்களே, குறைவான படங்கள் தான் பண்ணிருக்காங்க. 40 வருஷத்துல 68 படங்கள். அவர் வந்து ஒண்ணு பிளேபேக் வர படங்கள் தவிர்க்கப்பட்டிருக்கலாம். அதுக்கப்புறம் எல்லாருமே வந்து அவர் ஒரு நடிகர் இருக்காருன்னா அவரை மட்டும்தான் வச்சு படம் எடுக்கணுங்கிறது இல்லை இல்லையா? அடுத்தடுத்த நடிகர்களும் நடிக்கணும். அவருக்கான வாய்ப்புகள் வரப்போறது, அவர் எந்த படங்கள்ல நடிச்சிருக்காரோ, எந்த படத்துங்கள்ல பாடலுக்கு உண்டான வாய்ப்புகள் கிடைச்சிருக்கோ அதுலதான் அவர் இது டேலி மேம். அவர் நடிச்ச படங்கள் மட்டும் தான் பாடிருக்காரு. டேலி அவ்வளவுதான், அவ்வளவுதான். அதனால அதுல பாக்குற போது அவர் அவ்வளவு படங்கள் தான். அதுதான் கேட்டது. இப்ப வீட்டுல ஷூட் பத்தி சொன்னீங்க, சோழ வந்தான்ல வேற படங்களும் எடுத்ததை கேள்விப்பட்டிருக்கோம். நிறைய படங்கள் சிவாஜியோட படங்களே அங்க நடந்தது. ஆமா, அதுக்கப்புறம் கூட கங்கையமரன் அங்கிள் அவங்களோடதெல்லாம் கூட நிறைய படங்கள் அங்க நடந்திருக்கு. நிறைய இப்பயும் மாமா பையன் அது ஷூட்டிங்காக எல்லாம் விடுறாரு அவர் வீட்டை. பெரிய பேலஸ் ஆட்டம் இருக்கும் அது. இந்த தெருவுல வீடு ஆரம்பிச்சா அடுத்த தெரு வரலும் கொல்லப்புறம் அடுத்த தெருல தான் இருக்கும். அந்த மாதிரி ஒரு பெரிய வீடு, வீட்லயே ட்ரெயின் விடலாம். அந்த மாதிரி அவ்வளவு வீட்டுக்கு அவ்வளவு பெரிய கரெக்ட் வச்சிருப்பாரு. அப்பனா எல்லாமே பாப்பேன்னு சொன்னாரு. ஹால்லயே வந்து நீங்க நினைச்சீங்கன்னா பெரிய ஹால் சொன்னேன் இல்லையா? ஹால்ல வந்து ஒரு 4 பக்கமும் 4 ரூம் இருக்கும். ஓகே. நடுவுல வாசல்ல இருந்து இப்படி என்ட்ரன்ஸ் இருக்குன்னா அந்த வாசல் என்ட்ரன்ஸ் கொல்லப்புறம் வரலும் போகும். நிறைய பேர் எங்க மாமா பையன் வந்து மாடிஃபை பண்ணி கட்டியிருக்காரு நிறைய. ஏன்னா வந்து அந்த சீலிங்கே 2nd ஃப்ளோர் தான் சீலிங். ரொம்ப ஹைட் வீடு. 2nd ஃப்ளோர்ல இருந்து தான் ஃபேன் எல்லாம் 2nd ஃப்ளோர்ல இருந்து தான். அதே மாதிரி ஒரு பெரிய ஊஞ்சல் போட்டிருப்பாங்க. அந்த இதுல வந்து அந்த ஹால்ல வந்து எப்படின்னா சென்டரா இருக்கிறது 4 சைட்லயும் 4 ரூம் இருக்கும். ஒவ்வொரு ரூமுக்கும் அடுத்த அந்த வாசப்படிக்கும் நடுப்புற ஆள் உயரத்துக்கு பெரிய கண்ணாடி இருக்கும், பெல்ஜியம் கிளாஸ். இன்னும் கூட இருக்கு அதெல்லாம். அதெல்லாம் வந்து தாத்தாக்கு இதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட். என்ன வேற எதுல ரொம்ப ஆர்வம்? ஏன்னா நீங்க அவர் போட்டோகிராஃபர். அவர் வீட்டில் எடுத்த நிறைய குழந்தைகளை நிறைய ஷூட் பண்ணுவார். எனக்கு தெரிஞ்சே வந்து எங்களுக்கெல்லாம் நாங்கள் படங்கள்லாம் வெளியில போய் பார்த்ததில்லை. தாத்தா வந்து வெளியில யாரையும் அனுப்ப மாட்டாங்க. வீட்லயே ப்ரொஜெக்டர் ஸ்கிரீன் வச்சு தாத்தா அதில் நிறைய ஷூட் பண்ணது எங்கள் சித்தியோடது. அப்புறம் அவருக்கு நாய்க்குட்டி ரொம்ப பிடிக்கும்னு எப்போ கொடைக்கானல் போனாலும் பாக்கெட் பப்பீஸ் வாங்கிட்டு வருவார். அதனால அதெல்லாம் வச்சு நிறைய ஷூட் பண்ணுவார். அவர் வீட்டில் இருக்கிற எல்லா மேக்ஸிமம் ஃபோட்டோஸ் வந்து தாத்தா எடுத்தது தான். இன்னும் வீட்டில் இருக்கு. அதெல்லாம் சோழவந்தான் வீட்டில் இருக்கு. அதெல்லாம் அவரோட ஃபோட்டோகிராஃப்ஸே, அவர் எடுத்த ஃபோட்டோஸே நிறைய இருக்கு. வேற என்ன ரொம்ப அவருக்கு பிடிச்ச விஷயங்கள்? சினிமா, பாடுறது. இப்போ நீங்க சொன்னீங்க வேட்டையாடுறது, ஹண்டிங் ரொம்ப பிடிக்கும் தாத்தாக்கு. அதெல்லாம் கொஞ்சம் காலத்துல தான் இருந்தது. தொடர்ந்து அதெல்லாம் எதுவும் பண்ணல. ஏதோ கொஞ்சம் பீரியட்ல அது பண்ணினாரு. ஆனா போட்டோகிராஃபி எப்போதுமே ரொம்ப இன்ட்ரெஸ்ட் உண்டு தாத்தாக்கு. எம்ஜிஆர் சார், சிவாஜி சார் படங்கள் கூட அவர் தாத்தா இருந்திருக்காங்க. ஸோ அவங்க யாரோடலாம் அவருக்கு ரொம்ப நட்பு அவங்கள இருந்திருக்கு? சினிமாவில் எம்ஜிஆர் சார் வந்து வந்திருக்காரு நம்ம வீட்டுக்கு. இன்ஃபேக்ட் தாத்தா இறந்தப்ப கூட வந்து அப்போ அவர் ஊரில் இல்லை. அதுக்கப்புறம் வந்து வீட்டில் சிஎம்மா இருந்தார். அப்போ வீட்டில் வந்து துக்கம் கேட்கறதுக்காக வீட்டில் வந்தார். பசுமையாக ஞாபகம் இருக்குது. அவர் வீட்டுக்கு வந்தது முதல் நாளே வீடெல்லாம் சீல் பண்ணிட்டாங்க. ஏன்னா சிஎம் வரப்போறாருங்கிறதுனால எல்லாம் ஃபுல்லாக ப்ரொடெக்ஷன் போட்டு. மறுநாள் அவர் கிளம்பி வரப்போது நிமிஷத்துக்கு நிமிஷம் கால் வந்துட்டு இருந்தது. இந்த இடத்துக்கு வராரு, மேலக்கால் பாலம் வந்துட்டாரு, திருவேடகம் வந்துட்டாரு. அப்படி ஒரு அலர்ட்னஸ் வீட்டில். எம்ஜிஆர் வந்துட்டு அவர் வந்து நீங்கள் கவலைப்படாதீங்க. அப்போ தான் மாமாட்ட சொல்லிட்டு இருந்தாரு, சுகு உனக்கு என்ன வேணும்னாலும் ஹெல்ப் என்ன கேளு. நானே மாமாவுக்கு ஒன்றும் தெரியாது. என்னென்னா மாமா வந்து பிஏ படிச்சுட்டு இருந்தார் மாமா. அவருக்கு வந்து தாத்தாக்கு வந்து படிப்பில் குழந்தைகள் படித்து பெரிய ஆள் ஆகணும், வேலைக்கு போகணும், இப்படியெல்லாம் எதுவுமே இல்லை. அதே மாதிரி திரைத்துறையில் தன் குடும்பத்தினர் வரணும், இல்லை இந்த மீடியாவுக்கு வரணும் அப்படின்லாம் அவருக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. அவர் வந்து அவரோட அந்த இது முடிஞ்சுடணும்னு தான் நினச்சிட்டு இருந்தார். காலத்தோட கட்டாயம் தாத்தாக்கு அப்புறம் வந்து குடும்பம் வந்து எல்லா ஃபேமிலி, ஹோல் ஃபேமிலி அங்கே தான் இருந்தோம். அதனால வீடு கொல்லப்புறம் ஃபுல்லாக மாடு, கன்று, நாய்க்குட்டி, வீட்டு வேலைக்காரங்க, ஒரு பெரிய ஃபேமிலி. என்னென்னா மாமா ஃபேமிலி, எங்கள் ஃபேமிலி, சித்தி, எல்லாருமே அங்கே தான் இருந்தோம். அப்படிங்கிற போது வீடு போகணும். ஏன்னா வேலைக்கு எங்கேயும் மாமா போல, விவசாயம் தான் பார்த்துட்டு இருந்தார். நிறைய நிலப்புலன்கள் உண்டு. மாமா காலையிலேயே, அதான் நான் சொல்கிறேனே, மாமா ரொம்ப பயப்படுவார் தாத்தாக்கு முன்னாடி உட்கார்றது கூட.
அவ்வளோ ஒரு இது. அப்போ வந்து தாத்தா வந்து இதுக்கெல்லாம் இது படவே இல்லை. அப்போ கேட்டார் மாமா, எம்ஜிஆர் அங்கிள் வந்தபோது சொன்னார், சுகு உனக்கு என்ன ஹெல்ப் வேணுனாலும் வந்து பாரு என்ன அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி இவர் வந்து நம்ம சிவாஜி அங்கிள் அவர் வந்து அந்த ராஜராஜ சோழன் சொல்லிட்டு இருந்தீங்க இல்லையா, அப்போ ஒரு இதில் வந்து அந்த தென்றலோடு உடன் பிறந்தாள் பாட்டு வருது இல்லையா, அப்போ வந்து எபின் மாமா வந்து தாத்தா அதாவது அந்த லிரிக்ஸ் பேசியிருப்பாரு. தென்றலோடு உடன் பிறந்தாள் செந்தமிழ் பெண்ணால் தாத்தா பாட்டா பாடியிருப்பாரு அதை. அப்போ வந்து அந்த பாடலுக்கு முன்னாடி சிவாஜி அங்கிள் தான் அதை பேச போறாரு. அந்த லிரிக்ஸை வந்து சிவாஜி அங்கிள் தான் படத்துல பேச போறாரு. அவர் சொல்லுவாரு, கருவூர் தேவரே உங்களது பாடல் கேட்டு வெகு நாள் ஆயிற்று, ஒரு பாடல் பாடுங்கன்னு சொன்ன உடனே தான் தாத்தா இதை வந்து அந்த ஹம்மிங் அப்பதான் வரும் அதுல அந்த இதுக்கு. அப்ப வந்து அந்த படம் இது முடிச்சதுக்கு அப்புறம், ஷூட்டிங் முடிச்சதுக்கு அப்புறம் சொன்னாராம், தாத்தாக்கு சிவாஜி அங்கிளுக்கு வந்து தாத்தாவை ரொம்ப பிடிக்குமா. அவர் பட்டிக்காடாப்பட்டினமா ஃபுல்லா நம்ம வீட்டுல தான் இருந்தாங்க, ஜெயலலிதாமா நம்ம வீட்டுல தான் இருந்தாங்க ஷூட்டிங்க்கு அங்க வந்திருந்த போது. ரொம்ப பிடிக்குமா. அந்த வசனம் பேசிட்டு சிவாஜி அங்கிள் சொன்னாராம், நான் இதை வந்து ஆத்மார்த்தமா இதை உண்மையா சொன்னேன் இதை அப்படின்னு. ஒரு ரொம்ப நாளாச்சு உங்க குரல் கேட்டு நீங்க பாடுங்கன்னு சொன்னது வந்து அது உண்மையாவே சொன்ன வசனம் அப்படின்னு சொன்னார். படத்துக்காக இல்ல, உண்மையா பேசின வசனம்னு. அந்த மாதிரி சிவாஜி மாமாவுக்கு ரொம்ப பிடிக்கும் தாத்தாவை. அந்த நாள்ல வந்து எல்லா நடிகர்களோடையுமே தாத்தா வந்து எப்போதுமே வந்து அந்த நட்பை வந்து மெயின்டைன் பண்ணுவாரு. அதே மாதிரி தாத்தாவை தேடி வர்ற வாய்ப்புகள் கண்டிப்பா சார் உங்களுக்கு ஒரு பாட்டு நிச்சயமா அதுல இருக்கு அப்படின்றது. ஏன்னா 60களுக்கு பின்னாடி சொல்றேன் நான், கேரக்டர் ரோல்ஸ் பிளே பண்ண ஆரம்பிச்சாங்க. அதாவது மெயின் லீடெல்லாம் சில அந்த மாதிரி கதாபாத்திரங்கள் பண்ணாங்க. ஆனா கண்டிப்பா டிஃபால்ட்டா டிஆர் மகாலிங்கம் பேர்ல ஒரு பாட்டு அந்த படத்துல எல்லாம் இருக்கும் நிச்சயமா. இல்ல அவர் பாடல்கள் தானே அவரே. அதான் சொல்றேன், அப்படிதான் வந்து அந்த அப்ரோச் அப்படிதான் இருந்துச்சா வரும்போதே, சார் உங்களுக்கு பாட்டு இருக்கு இந்த படத்துல ஒரு கதாபாத்திரம். அதுதானே அவங்களுக்கு, அதாவது படம் எடுக்கிறவங்களுக்கும் பாடல் பாடக்கூடியவரை வந்து வெறும் சும்மா வச்சுக்கிறதுல ஒரு அர்த்தம் இல்லை இல்லையா. அதனால அப்படிதான் அவருக்கு வாய்ப்பு. ஆக்டிங் போனஸ் பாட்டு தான் மெயின் பாட்டு தான். அந்த காலகட்டம் தான் ஒரு பக்கம் டிஎம்எஸ் ஐயா வராங்க, பிபிஎஸ் ஐயா வராங்க, சீர்காழி சார், எல்லாருமே அந்த காலகட்டம் தான் 50 தாத்தாக்கு அப்புறம் ஒரு 15 இயர்ஸ்க்கு அப்புறமா தான் இவங்க எல்லாருமே வந்தாங்க. அப்போ ஆனால் அதில் வாய்ப்புகள் எதாவது குறைஞ்சுதா பாடுறதுல தாத்தாக்கு? இல்லை, அவரோட வாய்ப்புகள் அவருக்கு இருக்கதான் செய்யுது. ஏன்னா மற்ற ஹீரோஸும் அந்த டைம் சொன்ன மாதிரி இப்போ எம்ஜிஆர் அவர்கள் வந்தாங்க, நிறைய பேர் உள்ள வந்தாங்க. ஆனா கூட வந்து அவரோட வாய்ஸ் டெக்ஸ்சர், ஆனா அவர் நடித்த படங்களுக்கு அது எல்லாமே டோட்டலி டிஃப்ரெண்டா இருந்தது இல்லையா. இப்போ நிறைய டிஎம்எஸ் ஐயாலாம் வரப்போது ஆரம்ப காலகட்டத்துல விட்டுட்டு அதுக்கப்புறம் நிறைய ஜனரஞ்சகமா வர ஆரம்பிச்சிடும். இவரோடது ஆரம்ப காலகட்டத்துல நிறைய வந்து அந்த கர்நாடக சங்கீதத்தை தழுவியே இருக்கும் நிறைய. அண்ட் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் இப்போ மலையட்ட மங்கைக்கு அப்புறமே சொல்லி முதல்லலாம் வந்து ஒரு படத்துல எடுத்தீங்கன்னா அடுத்தடுத்து பாடல்கள் வந்துட்டு இருக்கும், நிறைய பாடல்கள் இருக்கும் ஒரு படத்துல. அதுக்கப்புறம் அதெல்லாம் குறைஞ்சிருது இல்ல, ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் வந்துருது, ஒரு 4-5 பாடல்கள் தான் வந்துருது. 60களில் வந்து சொன்ன மாதிரி ஒரு 40 வயசுலயே வந்து அவர் கேரக்டர் ரோல்ஸ் பண்ணதுக்கான காரணம் எதுவா இருந்துச்சு? அப்ப வாய்ப்பு எது வருதோ அதானே பண்ணணும். செகண்ட் இன்னிங்ஸ் நல்லா ஒன்று அவருக்கு அமைஞ்சது இல்லையா, மாலைட்டு மங்கை ஒரு பெரிய ஹிட். அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த கதாபாத்திரங்கள் பண்றதுக்கான காரணம் சூழ்நிலை எப்படி அமைஞ்சது அந்த மாதிரி அவருக்கு? இல்ல யாரு இப்போ எந்த ஒரு டைரக்டரோ ப்ரொடியூசரோ வந்து இவரை வந்து அந்த ஒரு கேரக்டருக்காக கூப்பிடுற போது பேசிக்கலி அவர் ஒரு நடிகர், அவர் தயாரா தான் இருந்தார். அவர் இருந்ததுனால தான் நடிச்சிருக்காரு. கட்டாயமா இல்ல சூழ்நிலை காரணமா? இப்ப சில அவருக்கு பிடிச்சதான். ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி வந்து பொருளாதாரம் வந்து சில நேரத்தில் ஒரு ஓகே நம்ம பண்ணலாம் அப்படின்னு சில நடிகர்கள் அப்படியும் முடிவு எடுத்திருக்காங்க. அதனாலதான் கேட்டேன். அந்த மாதிரி அவர் பிடிச்சுதான் பண்ணிருக்காரு, பிடிச்சுதான் பண்ணாங்க அவங்க. நீங்க எதை கேட்க வரீங்கன்னு எனக்கு புரியுது. ஏன்னா ஸ்ரீவள்ளி படமே ஸ்ரீவள்ளின்னு வந்தது. ஸ்ரீவள்ளி படத்துல வந்து ஆக்சுவலா அவர் ஹீரோவா நடிச்சு முருகனா நடிச்சு ஸ்ரீவள்ளி முதல்ல இருந்தது. லட்சுமி அம்மாவோட அம்மா குமாரி ருக்குமணியம்மா நடிச்சது 45ல. அது ஆமா, அது அப்போ நடிச்சதுக்கு அப்புறம் அகைன் வந்து 61ல மறுபடியும் பண்ணாங்க, வள்ளி ஸ்ரீவள்ளி வந்தது. ஆனா அத நரசுவள்ளி அப்படிம்பாங்க. இல்ல சிவாஜி அங்கிள் நடிச்சிருப்பாரு, தாத்தா வந்து அதுல நாரதரா வந்திருப்பாரு. அதுல வந்து அருமையான ஒரு பாடல் கற்பகச்சோலையிலேன்னு ஒரு பாட்டு, அந்த பாடலாம் எவர் கிரீன். அதனால அவருக்கு பிடிச்சதான் அந்த வேடங்கள்லாம் வந்து அவர் எடுத்துட்டது. இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா, இப்போ எம்ஜிஆர் ஐயா சிவாஜி ஐயாக்கெலாம் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி, அவங்க இன்றைக்கி ரெக்வெஸ்ட் பண்ணியிருக்காங்களா எனக்கு எங்களுக்கு ஒரு பாட்டு பாடுங்கன்னு சொல்லி? இப்போ வர்ற தயாரிப்பாளர் இசையமைப்பாளர்லாம் புரியுது, பட் ஹீரோஸ் கேட்கும்போது அது இருந்திருக்கா? ஏன்னா தாத்தா பாடலை, ஆனால் அப்படி வந்திருக்கா ஏதாவது? அப்படி இல்லை தெரியல, எனக்கும் அதை பற்றி தெரியல. ஆனால் நிறைய வீட்டில் வந்து நிறைய சர்க்குலேட்டும் ஆச்சு, ஃபேஸ்புக் அது இது எல்லாமே நிறைய வந்தது.
எம்ஜிஆர் அவர்களும் நிறைய வந்திருக்காங்க. தாத்தாவோட ரொம்ப பிடிக்கும். தாத்தாவோட நிறைய ஒரு நட்பு உண்டு. அதே மாதிரியே நிறைய பெரிய தலைவர்கள்லாமும் அவருக்கு வந்து ஒத்தர் மட்டும் இல்லை, எல்லாமே வந்து காமராஜர் அவர்கள்ல இருந்து, காமராஜர் அவர்களுக்கும் கட்சிக்காக வேண்டி 2 பாட்டு காங்கிரஸ்காக பாடியிருக்கார். அப்புறம் கலைஞர் அவர்களுக்கும் பாடியிருக்காரு. அதுக்கப்புறம் இதுல மாப்போசி மாதிரி பெரிய தலைவர்கள், இந்த மாதிரி எல்லாரோடையுமே அவருக்கு நட்பு உண்டு. அதாவது அவர் நியூட்ரலா இருக்கக்கூடிய ஒரு பர்சன். அதனால கட்சி பேதம்லாம் இல்லாம எல்லாருக்குமே அந்த மாதிரி. தாத்தா இன்னொரு படத்துல ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம், உதடுகள் ஒட்டாம பாடணும்னு சொல்றதை வச்சு ஒரு காட்சியே இருக்கும். ஊசியை வச்சு அது ரொம்ப வித்தியாசமான ஒரு முயற்சியில. பொதுவாக வந்து ஏன்னா அந்த இப்பு இம்மெல்லாம் இல்லாம உதடுகள் சேராத வார்த்தைகளை வச்சு ஒரு கவிதையை பாடி இப்ப அது ரொம்ப வைரலா போயிட்டு இருக்கு. அது எல்லார்கிட்டயும் அந்த வீடியோ பரவிட்டு இருக்கு. தானேன்னு சொல்லிட்டு ஃபுல்லாவே அந்த மாதிரி இல்லையா? அந்த மாதிரி வேற என்ன டிஃப்ரெண்டா தாத்தா முயற்சிகள் பண்ணதை நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க? முதல்ல கானா பாடல்கள், ஃபோக் சாங் கொண்டு வந்தது வந்து அது வந்து அந்த காலகட்டத்திலேயே தாத்தா பாடி வச்சிருக்கிறது. அது வந்து பெரும்பாலும் மேடை நாடகங்கள்லையும் அதை சேர்ந்து பாடுவார் அவரோட கச்சேரிகளில். அதாவது அவருக்கு எப்படி கச்சேரி ட்ராமாலாம் அமையுமா, அவர் அந்த ப்ரோக்ராமை தான் ஆரம்பிப்பாராம் அவர். ஆனால் வந்து ஒரு கர்நாடக சங்கீதம் ரொம்ப நல்லா தாத்தா கர்நாடக சங்கீதமும் கற்றுக்கிட்டாரு. கற்றுட்டு அருமையாக கச்சேரி பண்ணக்கூடிய, ராக ஆலாபனையோடு பாடக்கூடியவர் அவர். அப்போ அவர் 2 பாட்டு தான் பாடியிருப்பாராம். அடுத்து உடனே எல்லாம் அவரோட சினிமா பாடல்களை கேட்க ஆரம்பிச்சிருவாங்களாம், அது எந்த மேடையா இருந்தாலுமே. அதனால அந்த அளவுக்கு அவருக்கு வந்து அந்த ஒரு இது உண்டு எப்போதுமே. இப்படிப்பட்ட ஒரு பாடகர் வந்து ஃபோக் சாங் கானா பாட்டு பாடுவார். என்னன்னா எங்களுக்குலாம் வந்து தேவாசர் தான் கானா எங்களுக்கு தெரியும். ஆமா, அவர் ஆனா இதை வந்து 50s 60sலயே பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்றீங்க நீங்க. ஆமா, அதை கூட யாரோ ஒருத்தர் சொல்ற போது கூட சொன்னாங்க எனக்கு, முதல்ல வந்து டிஆர்எம் அவர்கள் தான் கானா பாட்டை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணது அப்படின்னு. பழகின ஜோடிக்குன்னு ஒரு விருத்தத்தோட வரும். இருந்தா நவாப்சா இல்லாவிட்டா பக்கிரிசா, இருக்கும் வரை அனுபவிச்சு பார்க்கலாமே தமாஷா, இருந்தா நவாப்சா அப்படின்னு ஒரு பாட்டு. அது அவ்வளவு கருத்துக்கள் பொதிஞ்சிருக்கும் அதோட. இதுல வந்து லாட்டரி அடிக்கிறான், லவ்வுக்கு கொடுக்குறான், போட்டிய போட்டுக்கிட்டு பொம்பளைய முறைக்கிறான், வம்பு நீ செய்யாதே வக்கீல நாடாதே, சண்டைய போட்டுக்கிட்டு சாட்சிய நீ தேடாதே, இருந்தா நவாப்சா இல்லாவிட்டா பக்கிரிசா அப்படின்னு ஒரு பாட்டு. அது ரொம்பவே ஸ்டேஜுக்கு, நானும் கூட அது எல்லா மேடைகள்லயும் பாடிட்டு இருக்கேன். அது அவ்வளவு ஒரு களக்கட்டும் அந்த ஸ்டேஜுக்கு அந்த பாடல். ஆமா, வரிகள், அது பாடுற அது சந்தம் எல்லாமே ரொம்ப சூப்பரா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கும் அந்த பாட்டு. ஆட வந்த தெய்வம்ல கூட இந்த மாதிரி சொட்டு சொட்டு அந்த அந்த மழையை வச்சு ஒரு பாட்டு, அதுவுமே அந்த மாதிரி கிட்டத்தட்ட ஃபோக் சாங் தான். அதுவும் தாத்தாவோட ரொம்ப ஃபேமஸான சாங். அதுவும் சுசிலாமாவோட பாடியிருப்பாரு. கரெக்ட். பாட்டி எந்த அளவுக்கு சப்போர்ட்டிவா இருந்திருக்காங்க தாத்தாவோட கெரியருக்கு? ரொம்ப பாட்டி சப்போர்ட் பண்ணலன்னா எப்படி பண்ணிருப்பாங்க? பாட்டி வந்து அவ்வளவு சப்போர்ட் தாத்தாக்கு, வாயே திறக்க மாட்டாங்க. அவ்வளவு பொறுமையா நிதானமா, தாத்தாக்கு என்ன இருந்தாலும் அந்த மாதிரி ஒரு பெண்மணியை பார்க்க முடியாது. ரொம்ப நல்ல டைப். அதாவது சில நேரங்கள்ல வந்து தடை போடாம இருந்தாலே பிளஸ் தாங்கிறேன் இல்லையா? ரொம்ப பிளஸ். அவங்களுக்கு ஜாஸ்தி இது தெரியாது, ஆனா எந்த இடத்துக்கும் பாட்டியை விட்டுட்டு அவர் போனதில்லை. எல்லா இடத்துக்கும் பாட்டியை கூட்டிட்டு தான் போவாரு. அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச படமோ பாடலோ தாத்தா கிட்ட அப்படி ஏதாவது ஷேர் பண்ணிருக்காங்களா அந்த மாதிரி? அப்படி இல்லை, அவங்களுக்கு எல்லா பாடல்களுமே பிடிக்கும். இப்ப தாத்தா வந்து, நான் சாதாரணமா இந்த ஒரு பாடல் வந்து சங்கர் கணேஷ் அண்ணா போட்ட பாடல் அது. ஆடும் கலையே பாடும் தமிழ், ரொம்ப அருமையான பாடல் அது. அந்த பாட்டை ஷூட் பண்ற போது ரெக்கார்டிங்க்கு வந்து தாத்தாக்கு நல்ல ஃபீவரா, ரெக்கார்டிங் தியேட்டர்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க போல இதெல்லாம். தாத்தா வந்து சரி பரவாயில்ல வந்து பாடி கொடுக்குறேன்னு கணேஷ் அண்ணாட்ட சொல்லியிருக்காங்க போல் இருக்கு. அந்த பாடல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்னன்னு தெரியாது எனக்கு, ஆனா அந்த பாட்டு எப்போதுமே எனக்கு ரொம்ப மனசுக்கு பிடிச்ச பாடல் அது. ஆடும் கலையே பாடும் தமிழே அருகே கொஞ்சவா, பச்சை கிளியே பழகும் தமிழே பாடம் சொல்லவா, இளம் பருவம் அல்லவா எழில் உருவம் அல்லவா, ஒரு கவிதை சொல்லவா நான் கலைஞன் அல்லவா அப்படின்னு பாடியிருப்பார். இந்த பாடல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது எதனாலன்னு தெரியல, எதிர்ச்சியா நான் இப்போ ரீசெண்டா வந்து நான் அப்பா வீட்டில தான் உட்காந்து பாடல், ஏன்னா என் ஃபேமிலியில அவ்வளவா பாடல்கள் பிடிக்காது யாருக்குமே.
ஆச்சரியமா இருக்கு. நான் பாடுறதும் பிடிக்காது, பாடல்களும் பிடிக்காது. அதனால நான் அப்பா வீட்ல தான் எல்லாமே. என்னோட விருதுகள் எல்லாமே அப்பா வீட்ல தான் வச்சிருக்கேன் ம், நானு. ம், ம். அப்ப வந்து அப்பாட்ட சாதாரணமா சொன்னேன், "எனக்கு என்னன்னு தெரியலப்பா, இந்த தாத்தாப்பான்னு தான் நாங்க கூப்பிடுவோம். தாத்தப்பா பாட்டுல இந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும்ன போது, அப்பா தாத்தாவோட எல்லா கச்சேரிகள், எல்லா டிராமா, எல்லா சினிமாக்கும் அப்பா கூட போயிருக்காரு. அப்ப ஓ! வந்து அப்பா எதேர்ச்சியா சொன்ன விஷயம், மாமா இந்த பாட்ட அடிக்கடி வந்து கார்ல வரப்போது பாடிட்டு வருவாருன்னு. அதனால எனக்கு தெரியல. நம்ம வந்து அதெல்லாம் நான் கேட்டதில்ல அவர் பாடி. பட் அப்பா சொன்னாரு, "மாமா இந்த பாட்ட அடிக்கடி பாடிட்டு அவருக்கே ரொம்ப வருவாரு." பிடிச்ச பாட்டு அப்படின்னு சொல்லி. அவருக்கே பிடிச்ச பாடல். அதனால அவர் அடிக்கடி பாடிட்டு வருவார் அப்படிங்கிறது. அதே மாரியே இன்னொரு விஷயமும் நான் என்ன பார்த்து ஒருவேளை தாத்தாவ கொண்டிருக்கோமோன்னு நான் நெனச்சது. அ என்னன்னா, ஜி.எஸ். மணிமாமா சொல்லியிருந்தேன் இல்லையா? ஆமா. பெரிய கர்நாடக இசை ஜாம்பவான் அவர். அவர் பேசுறபோது ஒரு வார்த்தை சொன்னார். ஒரு புரோகிராம்க்கு போயிட்டாங்களாம் அவங்க. அம் லாஸ்ட்டா வந்து அந்த புரோகிராம் போயிட்டு அந்த நாரதரா நடிக்கக்கூடியவருக்கு திடீர்னு உடல்நல சரியில்லாம ஆயிடுச்சாம். அப்ப வந்து இவர் என்ன சொல்லியிருக்காரு, "டேய் என்னடா" இவர் சொல்லியிருக்காரு, "டேய் அம்பி அவனுக்கு உடம்பு சரியில்லாம போயிடுத்துடா. இப்ப நாரதர் இல்லாம எப்புட்றா நீ வள்ளி திருமணம் நடத்துவ?" அப்படின்னு கேட்டிருக்காரு அவர்கிட்ட. உடனே தாத்தா வந்து டக்குன்னு மேக்கப் போட்டுட்டு இருந்தார் போல இருக்கு பின்னாடி உட்கார்ந்து. மேக்கப் போட்டோனே, "அதனால என்னடா நீயே நடிச்சுடு" அப்படின்னாராம் கேஷுவலா. "நீ என்ன விளையாடுறியா? எனக்கு எப்படி நடிக்க முடியும்?" அப்படின்னு சொல்லிட்டு இவர் கேட்டுன்னு இருந்தாராம். அப்ப தாத்தா சொன்னாராம், "டேய் என்ன நம்பி 35 பேர் வந்திருக்காடா இன்னைக்கு." ஏன்னா அப்போ ரூ. 1 ரூ. 2 தானாம் சம்பளம் ம், ம், ம். அவங்களுக்கெல்லாம். என்ன நம்பி 35 பேர். அவன் வீட்ல அடுப்பெரியணும்டா நாளைக்கு. இன்னைக்கு நான் இந்த டிராமாவ எல்லாரும் போயாச்சு அங்க. திடீர்னு அவருக்கு உடம்பு சரியில்லாம போயிடுத்து. அப்ப வந்து என்ன நம்பி வந்திருக்கான். அவன் வீட்ல எப்புட்றா அடுப்பெரியும்? அதனால அந்த கேன்சல்ங்கிறது கிடையவே கிடையாதுடா. டிராமா ஆமா நடக்கிறது இன்னைக்கு. நடக்கணும். ம். அப்படிங்கிற மாரி அவர் சொல்லியிருக்காரு. அவர் எப்படி சொன்னாருன்னா, அத ஜி.எஸ். மணிமாமா, அந்த கலைஞர்கள் நம்மளோட இருக்கிறவா, அவாளோட வாழ்வாதாரம்னு வந்து யோசிக்கக்கூடிய ஒரு நல்ல மனசு உள்ளவர். நான் இப்ப கேன்சல் பண்ணேன்னா, என் கூட வந்தவாள்லாம் கதை என்ன? அப்படிங்கிறது யோசிப்பாருன்னுட்டு. எத்தன பிள்ளைகள் இருந்தாங்க? ஒரு பையன், 2 பொண்ணு. ஆ பெரியவர் சுகுமார். அவர் வந்து 1946 ஆகஸ்ட் 14 பொறந்தாரு. அப்ப வந்து ஷூட் நடந்துட்டு இருக்கு. நாமிருவர் படம் நடந்துட்டு இருக்கு. அதனால தான் அவர் பேரே சுகுமார்ன்னு. அவரோட கேரக்டர் நேம் சுகுமார். அதனால தான் மாமாக்கு சுகுமார்ன்னு வச்சாரு. அதுக்கப்புறம் அம்மா. அம்மாக்கு அப்புறம் சித்தி. அம்மா பேரு விஜயலட்சுமி. அ அதுக்கப்புறம் சித்தி சாவித்ரின்னு. சித்தி தான் என்னோட குரு. அவங்க கிட்ட தான் நான் பாட்டெல்லாம் கத்துக்கிட்டேன். ம். ரொம்ப அருமையான பாடகி. அவங்க வந்து தாத்தாவோட பாடல்கள் எல்லாம் இன்ஃபாக்ட் வந்து அ தாத்தாவோட மறைவுக்கு அப்புறம் எங்க குடும்பத்துல என்ன பண்றதுன்னு தெரியல. ஏன்னா பெரிய ஃபேமிலி. வருமானத்துக்கு ஒரு இது இல்ல. அப்படிங்கிற போது வந்து சித்தி தான் பாட ஆரம்பிச்சாங்க. இன்ஃபாக்ட் வந்து இனிஷியலா சித்தி பாடக்கூடிய முதல் 3 கச்சேரிகளுக்கு வந்து வரலட்சுமி அம்மா வந்து கூட பாடினாங்க. ஓ! எப்படி ஸ்டேஜ்ல ஏன்னா அவ ஸ்டேஜ் எல்லாம் போய் பாடுனது கிடையாது. அவங்க ம். அப்ப பியூசி பண்ணிட்டு இருந்தாங்க. ஃபாத்திமா காலேஜ் மதுரையில. அப்போ முதல் 3 கச்சேரி அடுத்தடுத்து மதுரையில நடந்தது. ஃபர்ஸ்ட் அரச மரத்தடி பிள்ளையார் கோவில்ல, அப்புறம் ரிசர்வ் லைன் போலீஸ் இதுல, அப்புறம் மதுரையில இன்னொரு இடத்துல நடந்தது. 3 கச்சேரியுமே வரலட்சுமிமா நம்ம வீட்ல வந்து ஸ்டே பண்ணி வருவாங்க. அடிக்கடி வருவாங்க. பாட்டி அவங்க ரொம்ப க்ளோஸு. அதனால அவங்க வந்து தான் சித்தியோட ஃபர்ஸ்ட் மேடைகள வந்து அவங்க ஏத்தி விட்டது. சப்போர்ட் அதனால பண்ணியிருக்காங்க வந்து. ஆமா. வந்து எப்படி அவங்களும் பாடி, இப்படிதான் பாடணுங்கிறது சொல்லிக் குடுத்து, அந்த மாரி ஆரம்பிச்சு, சித்தி நெறைய கச்சேரிகள். அவங்க இறக்குற வரையிலுமே நெறைய பாடிட்டு இருந்தாங்க சித்தி. மாமா வந்து திரைத்துறைக்கு வந்தாரு. படங்கள் எடுத்தாரு. அ நடிக்கிறதுக்கெல்லாம் வரல. எங்க அக்கா கொஞ்சம் நடிச்சாங்க. ஒரு 13 படங்கள் நடிச்சாங்க அக்கா. அப்டிங்களா? ஆமா. அதுக்கப்புறம் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லன்னு போயிட்டாங்க. மாமா பையனும் நடிச்சான். ஒரு 2, 3 படம் நடிச்சான். ஏதாவது குறிப்பிட்ட படங்கள் பேர் சொல்ல முடியுமா? ஆ அக்கா நடிச்சது வந்து மௌனராகம், இதய கோவில் அதெல்லாம் அக்கா நடிச்சிருக்காங்க. மௌனராகம் சொல்லும்போது என்ன கதாபாத்திரத்துல அ வருவாங்க? அவங்க வந்து ஃப்ரெண்டா வருவாங்க. ஓகே. அதே மாரி இதய கோவில்லயும் ராதாக்கு ஃப்ரெண்டா வருவாங்க. மௌனராகத்துல உங்களுடைய சொந்த ரேவதிக்கு அக்கா சொல்றீங்களா நீங்க? யாரு என்னோட கூட பிறந்த கூட அக்கா. பிறந்தவங்க. ஆமா. ஓகே. அதுக்கப்புறம் எங்க மாமா பையனும் ஒரு 2, 3 படம் நடிச்சாரு. அதுக்கப்புறம் வேற யாருமே இந்த திரைத்துறைக்குள்ளேயே வரல. அ ப பாடல்களா இருக்கட்டும், நடிக்கிறதுக்கு இருக்கட்டும். அதுக்கப்புறம் வந்து இப்போதைக்கு நான் தான் வந்து இந்த மீடியால இருக்கு. தாத்தா பத்தி நெறைய நம்ம பேசணும் நம்ம. உங்கள பத்தி சிலது பேசலாம் அப்படின்னு. நீங்க என்ன பண்றீங்க? இப்ப மீடியால ஆஃப் கோர்ஸ் நீங்க இருக்கீங்கன்னு சொன்னீங்க நீங்க. அத தாண்டி உங்கள பத்தி, உங்க ஃபேமிலிய பத்தி சொல்லுங்க. நான் பேசிக்கலாவே சித்திட்ட பாட்டு கத்துனேன். நான் வந்து ஒரு சிங்கரும் கூட. ரொம்ப வருஷங்களா பாடிட்டு இருக்கேன். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 15 ஆண்டுகளுக்கு மேலா வந்து ஆன்லைன்ல வந்து மியூசிக் கிளாஸஸ்லாம் எடுப்பேன்.
நான் எப்போதுமே ஒரு நிமிஷம் கூட வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு ஒரு ஏதோ ப்ரொடக்டிவா பண்ணணும். யாரானு ஒருத்தருக்கு நம்ம பிரயோஜனமா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பர்சனாலிட்டி நான். அப்போ ஒரு 15 ஆண்டுகளுக்கு மேல வந்து ஆன்லைன்ல வந்து மாற்றுத்திறனாளிகள் அதுவாவே தான் அமைந்தது. அப்படி பாட்டு கத்து கொடுத்துட்டு இருந்தேன். இந்த கொரோனா பீரியட்ல ஒரு 2 பேட்ச் நிறைய மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கான ஒரு பாடல் பயிற்றுவித்தல் பண்ணிட்டு இருந்தேன். அந்த கொரோனா முடியிற சமயத்துல வந்து நான் என்ன யோசிச்சேன்னா வந்து இவங்களுக்கான ஒரு ஸ்கூல் ஏன் ஏற்பாடு பண்ணக்கூடாது, நிறைய பேரை ரீச் பண்ணி நம்ம பண்ணலாமேன்னு ஆரம்பிச்சுதான் 2021 செப்டம்பர்ல வந்து இதுக்கான ஸ்கூல் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு எதேர்ச்சியா ஆரம்பிச்சு அதுல ஒரு நிறைய பேர் வந்து ஜாயின் பண்ணினாங்க. எனக்கு முன்னோர்களா நிறைய பேரு இந்த மாற்றுத்திறனாளிகளுக்கோ ஆட்டிசம்க்கோ நிறைய பேர் வந்து பாடல்கள் பயிற்றுவிக்கிறாங்க. அதாவது கிளாஸஸ் எடுக்கிறாங்க, சொல்லி கொடுக்குறாங்க. நான் ஒரே ஒரு சின்ன வேறுபாடு சொல்லி கொடுக்கறவங்களுக்கும் எனக்கும். அந்த மாதிரி சொல்லி கொடுக்கறதோட நான் அவங்களுக்கான தொடர்ந்த மேடை வாய்ப்புகளை கொடுத்துட்டு இருக்கேன். ஆமா, நாங்க வந்து இந்த ஒரு 5 வருஷ காலத்துக்குள்ள இப்போ வந்து ஆகஸ்ட்ல பிளான் பண்ணிட்டு இருக்கோம். எங்க ஸ்கூலோட 5வது அனிவர்சரி. இந்த பிள்ளைங்களை வச்சு 4வது வேர்ல்ட் ரெக்கார்டு, அதுக்கப்புறம் வந்து 250வது மேடை, லோக்கல் இன்டர்நேஷனல் எல்லா மேடையும் 250 ஸ்டேஜ் பண்ணிட்டோம். நாங்க தொடர்ந்து மோஸ்ட்லி வீக்கெண்ட்ஸ்ல we will be having programs. அது அப்படி பிளான் பண்ணா தான் நடக்கும். 250ல அப்படியே 5 வருஷத்துல வரும். அவ்வளவு அருமையா பாடக்கூடிய குழந்தைகள். அந்த குழந்தைகளுக்கு வேற எதுவுமே தெரியாது. அந்த குழந்தைகளுக்கு வந்து பாடல்கள் மட்டும்தான் புரியும். நீங்க பேசினீங்கன்னா பதில் சொல்ல தெரியாது. அந்த ஆடியன்ஸ் வந்து கிளாப் பண்றாங்க, அந்த குழந்தைகளுக்கான அந்த கிளாப்புங்கிறது கூட தெரியாது அந்த குழந்தைகளுக்கு. அவ்வளோ அருமையா பாடக்கூடியது. இந்த தருணத்துல என்னோட ஸ்கூல் பெற்றோர்களுக்கு நான் வந்து நன்றியை சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா அவங்க கூட்டிட்டு வரலைன்னா அந்த குழந்தைகள் இவ்வளவு தூரம் வந்திருக்க மாட்டாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டோம். இனிஷியல்ல வந்து அதோட வளர்ச்சி வந்து முதல்ல 6 மாசம் அந்த குழந்தைகளை இழுத்துட்டு போவே முடியல. ஏன்னா வந்து எவ்வளவுதான் நம்ம பேசினா கூட எங்கிட்ட இப்ப இருக்கிறது எல்லாமே ஆட்டிசம் குழந்தைகள் தான். அந்த குழந்தைகளுக்கான மேடைகள்னு வரப்போது சமுதாயத்துல வந்து ஒரு அங்கீகாரம் இல்ல. அதுதான் அதை பிரேக் பண்ணணும்னு தான் நான் ரொம்ப போராடிட்டு இருக்கேன். அண்ட் தாத்தா பேரையும் என்னோட பேரையும் இணைச்சு டிஆர்எம் சூர்யா ஃபவுண்டேஷன் அப்படின்னு 17th அன்னைக்கு நான் ரெஜிஸ்டர் பண்ணேன். தாத்தா வச்ச பேர் சூர்யா இல்லையா? தாத்தா வச்ச பேர் பிரபா. ஆமா ஆமா, தாத்தா வச்ச பேர் அது எங்கேயும் யூஸ் பண்ணலங்கிறதுனால இப்போ என்னோட ஸ்கூலுக்கு சூர்யா ஸ்கூல் ஆஃப் மியூசிக், அப்புறம் வந்து ரிதம்ஸ்னு, அதாவது அந்த இன்க்ளூசிவ் ப்ரோக்ராம் ஆரம்பிச்சு அந்த 6 மாசத்துக்கு அப்புறம் அதுக்கு டிஆர்எம் சூர்யாஸ் ரிதம்ஸ், இப்ப டிஆர்எம் சூர்யா ஃபவுண்டேஷன். ஏன்னா வந்து நாங்க இப்ப செல்ஃப் ஃபண்டிங்ல தான் போயிட்டு இருக்கு இந்த ஸ்கூலோ ப்ரோக்ராமோ எல்லாமே. ஸோ அதுக்கான அடுத்த வளர்ச்சி கட்டத்துல இதே இடத்துலயே நிக்க கூடாதுன்னுட்டு இப்ப நிறைய குழந்தைகளுக்கு பாட முடியல. அவங்களுக்கு வந்து நான் வெர்பலா இருக்காங்க. அந்த குழந்தைகளுக்கு இன்ஸ்ட்ருமெண்டல் கத்துக் கொடுக்கணும். இது வந்து என்னோட நோக்கம் வந்து இந்த மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கும் அவங்களுக்கு நிறைய பிளஸ் இருக்கு. என்னோட இது வந்து அவங்களோட சேலஞ்ச் எல்லாம் ஒரு பக்கம் இருந்தா கூட அவங்களோட திறமைகள் வெளியில கொண்டு வரணும். அவங்களுக்கான ஒரு மேடையை கொடுத்து அவங்களுக்கான ஒரு வருமானத்தை கொடுக்கணும். நான் அதுல நல்லா வந்ததுன்னா தான் நான் அவங்களுக்கு செய்ய முடியும். அதுல வந்து ஒரு ஸ்கில் டெவலப்மெண்ட்டும் பண்ணி அவங்களுக்கான இதுல பேச முடியாத குழந்தைகள் அவங்களுக்கு ஒரு ஸ்கில் டெவலப்மெண்ட் சொல்லி கொடுத்து அவங்களுக்கு வருமானம் கொடுக்கணும். இந்த குழந்தைகளுக்கு மேடையில பாடுறவங்களுக்கு கூட நம்மளால முடிஞ்சது அந்த குழந்தைகளுக்கான ஒரு வருமானத்தை, ஏன்னா அவங்க எங்க போய் வருமானம் நம்மளால முடியறது வேலைக்கு போறோம், அவங்களால அது முடியாது. அதுக்கப்புறம் வந்து படிக்கிறதுக்கு கஷ்டப்படுற குழந்தைகளுக்கு வந்து ஸ்லோ லேர்னர்ஸ்க்கு வந்து ஒரு பாடம் சொல்லி கொடுக்கறது, நிறைய கார்பரேட் கனெக்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு. அவங்க மூலமா யார கொஞ்சம் வேலை செய்யக்கூடிய நிலைமையில இருக்கிற குழந்தைகளுக்கான ஒரு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கணும். இதெல்லாம் தான் அதோட நோக்கமா வச்சிருக்கேன். அதனால இந்த 5வது வருஷத்துல வந்து இதெல்லாம் பண்ணணும். அவங்களுக்கான நம்ம வந்து அதாவது ஏதோ பிறந்தோம் இருந்தோம்னு போயிடக்கூடாது அப்படின்னுட்டு அவங்களுக்கு அந்த தனியா கொண்டு போக முடியலன்னு சொன்னேன் இல்லையா? அப்பதான் ரொம்ப யோசிச்சு அவங்களுக்கான ஒரு இன்க்ளூசிவ்னு நம்ம பேசிட்டு இருக்கோம். அதாவது நார்மல் பீப்புள் வித் டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு, அந்த இன்க்ளூசிவ் மேடைகள் தான் இப்போ ஃபுல்லாவே பண்ணிட்டு இருக்கோம். நார்மல் பீப்புளும் அதுல பாடுவாங்க. அப்ப தாத்தாவோட 100 முன்னாடி வந்தது அது. அப்ப நான் என்ன யோசிச்சேன்னா, நிறைய பேருக்கு வந்து பாடுறதுக்கான திறமை இருக்கு, வாய்ப்பு இல்லை. அப்ப அந்த திறமை கூடியவங்க வாய்ப்பு இல்லாதவங்களை நம்ம செலக்ட் பண்ணோம்னா அவங்களுக்கு தேவை மேடைகள்ங்கிறதுனால அவங்களுக்கும் பண்ணாப்புல இருக்கும், நம்மளும் ஒரு இந்த குழந்தைகளுக்கான மேடையும் கொடுக்கலான்னுட்டு ஸ்மியூல் டு ஸ்டேஜ், ஏன்னா அந்த ஸ்மியூல் ஆப்ல இருந்து அவங்கள ஸ்டேஜ் சிங்கர்ஸா, அப்ப வந்து நம்ம இந்த இசைத்துறைக்கும் ஒரு இதுவா இருக்கணும்,
நிறைய அமெச்சூர் சிங்கர்ஸை வந்து மேடை இசை கலைஞர்களா உருவாக்கணும்னு மோர் தென் ஒரு 250க்கு மேற்பட்ட பாடகர்களை வந்து மேடை இசை கலைஞர்களா உருவாக்கிட்டு இருக்கேன். இன்னும் அந்த நம்பர்ஸ் ஜாஸ்தி ஆயிட்டே தான் போகும். ஏன்னா வந்து இந்த குழந்தைகளுக்கு நான் எவ்வளவு தூரம் மேடை கொடுக்குறேனோ அவ்வளவு புது பாடகர்களை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணணும். சூப்பர். அதனால ஏதோ இருந்தோம் பிறந்தோம் போனோம்னு இல்லாம நம்மளால முடிஞ்சது நம்மளுக்கு எவ்வளவோ பண்ணிக்கிறோம். இந்த சமுதாயம் நம்மளுக்கு எவ்வளவோ கொடுக்குது, நம்ம திரும்பி இந்த சமுதாயத்துக்கு செய்யணும். இந்த குறிப்பா இந்த ஃபெர்டர்னிட்டிக்கு நம்ம நிறைய பண்ணணும். ஏன்னா அவங்கெல்லாம் தெய்வத்துக்கு ஒப்பானவங்க. அதனால அவங்களுக்கு பண்ணணும். அடுத்த லெவலுக்கு இந்த குழந்தைகளுக்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படிங்கறதுதான் என்னோட ஃபியூச்சர். இது உங்களோட நோக்கத்துக்கும் உங்களோட முயற்சிகளுக்கும் பாராட்டுகளும் வாழ்த்துக்களும். Thank ரொம்ப you பெரிய so much. விஷயம். அண்ட் இன்னொரு முக்கியமா இது ஒரு பக்கம் பேரலா பண்ணிட்டு இருக்கீங்க. இன்னொரு பக்கம் தாத்தாவுடைய புகழும் அவருடைய திறமையும் அவருடைய பாடல்களையும் இந்த தலைமுறைக்கு கொண்டு போயிட்டு இருக்கீங்க. அதுவும் ஒரு சிறப்பான விஷயம். ஸோ அது எப்படி இதுல இருக்கு? பண்ணணும்ல. அவருக்கு புகழ் நான் கொடுக்க முடியாது. ஏன்னா அவர் ஏற்கனவே புகழ் சம்பாதிச்ச ஒரு அடுத்த ஜாம்பவான் அவர். தலைமுறைக்கு கடத்துறீங்க ஆனா நீங்க அதை. வந்து கண்டிப்பா அவரோட பேர் வந்து என்னைக்குமே மறையக்கூடாது. இப்போ தாத்தாவோட நூற்றாண்டுக்கு முன்னாடி ஒரு புஸ்தகம் வெளியிட்டேன். டிஆர்எம் மறைந்தும் ஓடும் ஒரு ஜீவநதின்னு. அந்த புத்தகத்தோட முதல் பதிப்பை வெளியிட்டிருக்கேன். இப்ப 2வது பதிப்புல நான் என்ன கொண்டு வர போறேன்னா, தாத்தாவோட இப்ப இருக்காங்க 2வது முறையினராகவும் சிலர் இருக்காங்க. தாத்தா காலகட்டத்துல அவரோட இருந்தவங்களும் இருக்காங்க. பார்த்ததும் கேட்டதும் அப்படின்னு ஒரு செக்மெண்ட் போட்டு 2வது பதிப்பை ரெடி பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அவங்க எல்லாரையும் ஜிஎஸ் மணிமாமா இருக்காங்க, ஒய்ஜி மகேந்திரன் அண்ணா இருக்காங்க, அபஸ்வரம் ராம்ஜி அண்ணா இருக்காங்க, சோமு மாமா இருக்கார், வீரமணி சோமு மாமா. அதுக்கப்புறம் தாத்தாக்கு வந்து ஆரம்ப காலகட்டத்தில இருந்து தாத்தாக்கு ஹார்மோனியம் வாசிச்ச கோவை நடராஜன் அண்ணா இருக்காங்க. அவர் 3 தலைமுறை எங்களோட இருக்காரு. தாத்தாக்கு அவர் நிறைய வாசிச்சாரு, சித்திக்கு நிறைய கச்சேரி வாசி, இப்ப எனக்கும் வாசிச்சுட்டு இருக்காரு அவரு. ஸோ இந்த மாதிரி ஆட்கள்கிட்ட அவங்களுக்கு தாத்தாவை பத்தி தெரிஞ்சது. ஏன்னா வந்து நிஜமாவே சொல்றேன், நான் இப்படியெல்லாம் கொடுக்க போறேன் ஒரு இன்டர்வியூலாம் எனக்கு தெரியல அப்போ. இருந்தாலும் ஒரு பெரிய சொத்து தாத்தாவை விட்டுட்டோம் நம்ம. எங்க மாமா நிறைய விஷயங்கள் சொல்லுவாரு. அன்னைக்கெல்லாம் தெரியல நம்மளுக்கு. அவர்கிட்ட இதெல்லாம் கேட்டுக்கணும் தெரிஞ்சுக்கணும்னு அந்த வயசும் அனுபவமும் இல்ல அதுக்கு. அது உண்மையான விஷயம் அதுதான். ஸோ அட்லீஸ்ட் இப்பயான்னு விட்டுறக்கூடாது. அதை பத்தி தெரிஞ்ச ஏஆர்எஸ் மாமா இருக்காங்க. அவருக்கு நிறைய விஷயங்கள் தாத்தா பத்தி சொல்லுவாரு. அவர் தாத்தாவை பத்தி மட்டும் இல்ல, எல்லாரும் பத்தியுமே சொல்லுவாரு. அதுக்கப்புறம் வந்து வாமனன் அங்கிள் இருக்காரு. இந்த மாதிரி பல்வேறுபட்ட இதுல இருக்கிறவங்ககிட்ட கூப்பிட்டு தாத்தாவை பத்தின ஒரு இதை போட்டு 2nd எடிஷன் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். எல்லார்கிட்டையும் கூடிய சீக்கிரம் அதுவும் ரிலீஸ்க்கு இருக்கு. அதனால வந்து அவருடைய பெயரும் புகழும் என்னைக்கும் மறைஞ்சிடக்கூடாது. அண்ட் 2வது வந்து அதை எடுத்துட்டு போறப்ப ரொம்ப ஃப்ரெஜைலா ஹேண்டில் பண்ணணும். ஏன்னா அவர் சாதித்தவர். அவரோட பேருக்கு எந்த களங்கமும் வந்துடக்கூடாது. நம்மனால முடிஞ்சது. அண்ட் ஒவ்வொரு விஷயமே நான் ஒரு விஷயம் சொல்ல போறேன்னா அவரோட குடும்பத்துல வந்ததுனால அது வந்து 100% உண்மையான விஷயங்களை வந்து மக்களுக்கு கொண்டு சேர்க்கணுங்கிறது தான். ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்ககிட்ட பேசினது. ஏன்னா நிச்சயமா மக்கள் இதை விரும்புவாங்க. இந்த நேர்காணல் பார்க்கும்போது டிஆர்எம்மோட ரசிகர்கள் பார்க்கும்போது அவ்வளவு விஷயங்கள், தெரியாத விஷயங்கள் நிறைய சொன்னீங்க நீங்க. நிச்சயமா. தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப நன்றி. நன்றி. வணக்கம். 20 ஆண்டுகளாக உலக நாடுகளுக்கு உயர்தர சமையல் எண்ணெய் மற்றும் உணவுப் பொருட்கள் ஏற்றுமதியில் இந்திய அரசின் ஸ்டார் எக்ஸ்போர்ட் ஹவுஸ் அங்கீகாரம் பெற்ற கயல் ஆக்ரோ ஃபுட்ஸ்.